அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம கொடுத்துருந்த அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். அது ஒர்க்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம் வந்து லைவில் என்ன நடக்குது, ஏது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறுதா, ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் எதுவுமே தெரியாது. நியூஸ் இது வருதா, அது எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம வேல்யூவை மட்டும் அங்கே மார்க் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூவில் ஏன் ரெஸ்பெக்ட் ஆகுது அதை மட்டும் சிந்தி. இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. மேக்ஸாக இருந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸாக இருந்தால் கற்றுக்குவோம், இல்லையா இக்னோர் பண்ணலாம். இன்ட்ராடேங்கிறது 100% மேக்ஸ். சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலுடைய ஸ்லோகன். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,500 கால் 88 ரூபீஸ்க்கு எபோவ் மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், 88 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இங்கேருந்து போனவர் இதுதான் 88 லைன் தான், ஒரு ஹரிசாண்டல்லே ஒரே லைன் போட்டிருக்கேன். அங்கேருந்து பாருங்கள் எங்கே போகுது, வருது, மறுபடியும் எடுக்குது, மறுபடியும் 88 வருது, போகுது. ஏன் என்ன காரணம்? ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு? இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏன் போனது மேலே போகுது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விடை மேக்ஸ் வேல்யூ இருக்கணும் கையில். நான் இந்த இடத்துல இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு மினிமம் லாஸ் உங்களுக்கு தெரியாமலே பண்ணாலும் லாஸ் குறைவாக பண்ணுவீங்க. அப்போ சிந்திங்க, ஏன் இந்த வேல்யூவே நான் மார்க்கெட் ஓப்பன் 8 மணிக்கு போட்டேன் இல்லையா, அப்போ ஏன் எனக்கு லைவ்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே தெரியாதே. இப்போ மேக்ஸுங்கிறது என்னங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். ஓகேங்க, சரி. அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர். இது நம்ம ஸ்மார்ட் டிசைடர் எல்லாருமே பப்ளிக் எல்லாருக்குமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கானது வெபினார் வந்து இன்னைக்கு நடக்கிற வெபினார் இண்டிகேட்டர் வாங்கியிருக்கிறவங்களுக்கான வெபினாருங்க, காமன் எல்லாருக்கும் கிடையாது. அதுக்கான யூடியூப் லிங்க் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், யூடியூப்லேயே இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய ரூல் 1 மினிட் டைம், இன்ட்ராடே பண்ணுறவங்க 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இண்டிஷன் கேண்டில் மார்க் பண்ணிக்கணும் ஐஎன்லோவை. அப்புறம் அந்த கேண்டிலில் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்று. அடுத்தது நான் வந்து அதை போய் பார்த்தா டைமிங் அதிகமாகும் வீடியோ போட, அதனால் நான் போடாமல் 5 மினிட்ஸ்லேயே நான் ஷோ பண்ணுறேன். 5 மினிட்ஸில் பாருங்கள் இண்டிஷன் இதுதான். இது 5 மினிட்ஸில் ஐலோ மார்க் பண்ணிட்டோம், இதுக்கு கேட்போம். இதை 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும் டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் பார்க்கும்பொழுது ஸ்டாப் லாஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 15 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துடும். 15 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ். அப்போ அதில் கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இதில் கொடுக்கக்கூடிய, ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் இந்த 15 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருந்துடும், இந்த கேண்டிலாக தான் இருக்கும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் 15 மினிட்ஸில். வரவே இல்லை, வந்தாரு, அதுக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்காரு பையன். சிம்பிள். அதே இவரதுல பாருங்க, காலில் என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூ இன்னைக்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்லேயே இண்டிஷன் இந்த இடத்துல தான் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த என்ட்ரியெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேங்க, மிஸ்ஸே பண்ணக்கூடாது, எவ்வளோ லாட்டு வேணா அடிக்கணும், அதுதான் இதனுடைய ரூல். ஸ்மார்ட் நம்ம மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் கூட ஸ்மார்ட் டிசைடரும் ஒரு அடிஷனல், புரியுதுங்களா? இல்லை ஸ்மார்ட் டிசைடரை மட்டும் ஃபாலோ பண்ணாலும் அதுவும் என்ன ஆகுதுங்க, பாட்டம்லேயே பயப்பட்டு போகுது, புரியுதுங்களா? சரி, இங்கே புட்டில் வாங்க. புட்டில் பாருங்கள் இண்டிஷன் இங்கே ஃபார்மேஷன் நடக்குது, 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் பை. அது வரைக்கும் அப்போ என்னதுங்க, செல்லு. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இண்டிஷனை வந்து நான் 5 மினிட்ஸ் ஆகணும், நீங்கள் 1 மினிட் டு 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.